குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் பொள்ளாச்சியில இருந்தேங்க. பொள்ளாச்சியில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்கு உங்களோட பெயர்? வெங்கடாச்சல பிரபுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 8/2/1985ங்க. 8/2/1985 காலை 7:34ங்க. 7:34 AM. பிறந்த இடம் சார்? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேடம் கும்ப லக்னம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். கும்ப லக்னம், சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரமா சார்? ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழில்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பே இல்லை மேடம். எப்ப முன்னேற்றம் கிடைக்கும்? இன்றைய நாள் சிம்மராசிக்காரர்கள் நாள் அப்படின்னு சொல்லிடலாம். வந்ததுல பாதி பேர் குருஜி வணக்கங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வணக்கம் மேடம். இந்த நாள் கடுமையான எல்லாரும் சிம்மராசிக்காரர்களா வந்துட்டீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. சரி, லைன் கிடைச்சதே பெருசுங்க குருஜி. உங்களோட நெடுநாள் ஃபாலோயர்ஸ் நான். அப்படியா? ஆமா ஆமாங்க. சரி, நீங்க பொள்ளாச்சியில பிறந்த நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ஐயா என்னோட பூர்வீகம் பொள்ளாச்சியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளிங்க. சரி, கேரளா பார்டர் வருங்க. நான் இப்ப பொள்ளாச்சியில இருக்கேங்க. பொள்ளாச்சியில பிறந்த நீங்க 40 வருஷமா பொள்ளாச்சியிலே இருக்கிறீங்க? இல்லைங்க ஐயா, பூர்வீகம் பொள்ளாச்சியில இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதெல்லாம் நான் கேட்கல. நீங்க பிறந்த ஊர் பொள்ளாச்சி தானே? ஆமாங்க, பொள்ளாச்சி. பொள்ளாச்சி ஆஸ்பத்திரிலையோ பொள்ளாச்சியில ஒரு வீட்லயோ பிறந்தீங்க, அப்படித்தானே? ஆமாங்க ஆமாங்க. இப்பவும் பொள்ளாச்சியில தான் இருக்கிறீங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க ஆமாங்க. நீங்க கும்ப லக்னத்துல பிறக்கல. உங்க பிறந்த நேரம் தப்பு. சரிங்க. உங்க பிறந்த நேரம் கண்டிப்பா அரை மணி நேரம் முன்னாடியே பிறந்துட்டீங்க. 7:34க்குலாம் நீங்க பிறக்கல, 7 மணிக்கெல்லாம் பிறந்துட்டீங்க. சரிங்க. இதுதான் உண்மை. சரி, உங்களுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு நல்லா வரும். சந்திர அதியோகத்துல புதன் இருக்கிறதுனால ஜோதிடம் வருதுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நீங்க மகர லக்னத்தின் அடிப்படையில் அப்படியே பாருங்க. அட்டகாசமா எப்ப கல்யாணம் ஆச்சு, எப்ப என்ன ஏதுன்றது துல்லியமா வரும். சரி சரி சரி. இப்பதான் ஒரு சகோதரி துபாயில இருந்து பேசினாங்க. சரி. 12:15 டைம் கொடுத்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமாங்க. நான் அவங்களே கேட்டேன், எப்படிமானா அவங்களே ஒரு வார்த்தை சொன்னாங்க, 12:15 இருந்து 12:45 அப்படின்னு என் மாமியார் சொன்னாங்கன்ட்டு. சரி. அது கூட இல்லாம 1:05 திருத்தினேன். அதான் உங்க அமைப்பும் இந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. கும்ப லக்னம் இருந்தா வாய்ப்பே கிடையாது. சரி சரி. நீங்க மகர லக்னம். ரெண்டாவது மிக மிக முக்கியமாக பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு மிக நுண்ணிய விதி 8/12 சுபத்துவம். சரி சரி. ஏற்கனவே ராகுதசை நடந்துருச்சு, இப்போ உங்களுக்கு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. ராகுதசை நடந்து குருதசை நடந்தாலே கண்டிப்பா உங்களை வெளி மாநிலம், அட்லீஸ்ட் கேரளாவுக்காவது தூக்கிட்டு உள்ள போகும். சரி சரி சரி. நீங்க பொள்ளாச்சியில பிறந்து பொள்ளாச்சியிலே தான் இருக்கிறீங்க. ஆமாங்க. ராகு சர வீட்டில் இருக்கிறார். சரி. ராகு தசையில அம்மா பாதிக்கப்பட்டாங்களா? அம்மா ஒரு சின்ன சர்ஜரி மட்டும் நடந்துச்சுங்க குருஜி. பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால அம்மா உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாது. ஆனா ராகு தசையில அம்மா ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கணும். 2008 ராகு தசை தொடக்கத்துல ஒரு சர்ஜரி, கர்ப்பப்பை அதுலயே தெரிஞ்சு போதில்ல 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்ட்டு. அதான் இவ்வளவுதாங்க ஜோசியத்துல. விதிகளுக்கு உள்ள அடங்கியது தான் ஜோசியம். நீங்க விதிகளை என்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப அந்த கான்ஃபிடென்ட்ல நீங்க உன்னோட, நான் அப்படி சொல்றேன்ல, ஒரு பல் சக்கரம் அப்படியே ஒட்டிக்கிட்டு வீல் சுத்துற மாதிரி தான் ஜோசியம். ராகுதசை அம்மாவை பாய்ச்சுதான் கேட்டேன். ராகுதசை ஆரம்பத்திலே அம்மாவுக்கு சர்ஜரி. நீங்க அதுக்கு காரணம் ராகு 4ல் இருக்கிறார். சரி, அம்மா ஏன் அப்படின்னா உயிரோடு எதுவும் பாதிக்கப்படல. பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். 4ஆம் அதிபதி செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். நீங்க கும்ப லக்னமே கிடையாது. இல்லைன்னா நீங்க நேரம் என்கிட்ட பதிலே சொல்ல மாட்டீங்க, அப்படியே சரியில்லான்னு சொல்ல மாட்டீங்க. கும்ப லக்ன வாயில சரியே வராது. நீங்க மகர லக்னம் 7:45 7:34 உங்க டைம் கிடையாது. 7 மணிக்கெல்லாம் நீங்க பிறந்துட்டீங்க. நல்லா பாருங்க, அரை மணி நேரம் முன்னாடி பிறந்திருப்பீங்க. என்ன கேள்வி கேட்கணும் குருஜி? எனக்கு இப்ப தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் குருஜி? ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு வருது. இந்த குருதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறங்க ராகுதசையில கோயில் பக்கமே திரும்பி பார்த்தது இல்ல. இப்போ கோயிலோட இது வருது. ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தின ஒரு பயத்தையும் கொடுக்குது. அது என்னன்னு எவ்வளவு அருமையா நிரூபிக்கிறீங்க. லக்னத்துல குரு இருக்கிறாருன்ட்டு சனி பார்வையில. அதான் நான் உங்களை எதனா சொன்னா எவ்வளவு அருமையா நிரூபிக்கிறீங்க என் வார்த்தைய. லக்னம் மாறுதுன்னு ஒண்ணு லக்னத்தை நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன். லக்னத்துல குருசனி தொடர்பு இருந்தா ஆன்மீக தொடர்புகள் வரும்னு சொன்னா வருதுங்க. நிறைய ஈடுபாடு வருதுங்க. ஒரு 18 வருஷம் ராகு தசையில ஒரு நாள் கூட நான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சு நான் போனதில்ல. ஆனா இப்போ கோயிலா போறேன். ஐயா சாமி, அப்படியே அரை மணி நேரம் பின்னாடி போட்டு மகர லக்னமா போடுங்க. லக்னத்திலேயே குரு இருப்பாரு, 3ஆம் பார்வையா சனி பார்ப்பாரு.
சரி சரிங்க. காய் வேஷ்டி கட்டிக்கிட்டு பழனிக்கும் அதுக்கும் இதுக்கும் ஐயப்பனுக்கும் போயிட்டு திரிவீங்க. இதுதான் கணக்கு. சரிங்க. இந்த லக்கணம் நான் மாத்துறேன்றதுல இப்போ நிறைய மாணவர்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. சரிங்க சரி. இந்த மனுஷன் ஏன் வந்து லக்கணத்தை மாத்துறேன், நான் தான் மறுபடியும் சொல்கிறேனே, 40-30 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய எவருடைய நேரமும் துல்லியமானது அல்ல. அதான் அதனால தான் அந்த நட்சத்திரம் உயர்கணித சார ஜோதிடம்ன்ற இந்த கேபி சிஸ்டம் சுத்தமாக எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்குங்க ஜி. ஏன்னா எங்க அம்மா வந்து 6 மணி பஸ்ஸுக்கு அங்கிருந்து கிளம்பி வரும்போது நேராக பஸ் டிரைவர் ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் இறக்கி விட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து டெலிவரி இமீடியட்டா அப்பவே ஆயிட்டதாகவும் சொல்றாங்க. அது எப்படி டைம் சேஞ்சஸ் இருக்கோ என்னமோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஜி. கடைசியில் எனக்கு தான் கெட்ட பேர், இந்த ஆள் யாரை கேட்டாலும் லக்கணத்தை மாத்துறாருன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, 6 மணி பஸ்ஸுக்கு அம்மா ஏறினாங்க, பஸ்ஸு டிரைவரு வாசல்லே இறக்கி விட்டார், உடனே டெலிவரி நடந்துருச்சு. அப்போ எப்படி 7 மணிக்கெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்களா? நீங்கள் பிறந்தது 7 மணிங்க, மகர லக்கணம். நீங்கள் ஒவ்வொரு நான் லக்கணத்தை மாற்றின உடனே ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அப்படியே அந்த லக்கணத்தோட ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள். சின்ன சின்ன நுணுக்கங்களே எனக்கு டவுட் வந்துடும். நான் வந்து பெரும்பாலும் இந்த 8-12 விதியை, சுபத்துவ விதியை வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விதியில் இருக்கக்கூடிய ஒரு துல்லியத்தினால தான். சரி. ஃபஸ்ட்டு வார்த்தையிலே நான் கண்டுபிடிச்சிருவேன் யாராக இருந்தாலும். அந்த கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த அமைப்பின் அடிப்படையில் 7 மணிக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்துட்டீங்க. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி 6 மணி பஸ்ஸில் ஏறினேன். அதான் 6 மணி பஸ்ஸு ஆஸ்பத்திரி வாசல்லே இறக்கி விட்டாங்க, டக்குன்னு உடனே பிரசவ வார்டில் உன்னை கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னது அந்த 7 மணிக்குள்ள நீங்கள் பிறந்துட்டீங்கன்றதை காட்டுது. அப்போ கூட 7 மணி 34 நிமிஷத்துக்கு நீங்கள் பிறந்தீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் டைம் 7:34ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஜாதகம் பார்க்குறேன், என் கண்ணு புத்தி எல்லாமே அந்த எந்த லக்கணம் அப்படின்றதுல தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க. ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் கும்ப லக்கணம் இல்லை. கும்ப லக்கணமாக இருந்தாலும் அதை நோட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, அப்படியா இல்லை நீங்கள் கும்ப லக்கணத்துக்கே நீங்கள் எனக்கு பலன் சொல்லுங்களேன்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கும்ப லக்கணம் இல்லைங்க. நான் இதை முதல்ல யோசனை பண்ணி இருக்கேன். இல்லை, நம்ம லக்கணம் ஏன் மகரமா இருக்க கூடாது அப்படின்னு உங்கள் கேரக்டருக்காக சொல்கிறேன். கும்ப லக்கணம் ஒத்துக்க மாட்டீங்க. சரிங்க சரிங்க. கும்ப லக்கணம் ஒத்துக்கவே மாட்டேங்க. அது எப்படி கரெக்டாக 7:34ன்னு நான் டைம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் என்ன அதை வந்து என் டைமை மாற்றினீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்களா, நான் 7:34க்கு தாங்க பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி சரிங்க. கும்ப லக்கணம் எதையும் ஒத்துக்காது. இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். சரிங்க. ஆக விதிகளின் அடிப்படையில் நீங்கள் தூர இடங்களுக்கு போகலை. உங்களுக்கு சில ஆன்மீக எண்ணங்கள் இப்போ வந்துருச்சுனாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகதசை வரைக்கும், அதுவும் தெளிவாக சொன்னீங்க பாருங்க, ராகதசை வரைக்கும் எனக்கு ஆன்மீக எண்ணங்கள் அவ்வளவா இல்லை. இல்லைங்க, அவ்வளவே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஆனால் குருதசை ஆரம்பித்த உடனே சனி லக்னத்தை பார்த்து, சனியே லக்னாதிபதியாகி லக்னத்தில் ராகு இருக்கின்ற காரணம், குரு இருக்கின்ற காரணத்தினால நான் சொன்ன ஆன்மீக விதியை எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். லக்னத்தோடு குரு சனி சம்பந்தப்பட்ட ஆன்மீகம்னு. ஆன்மீக எண்ணங்கள் அப்படியே இருக்கும். இந்த குருதசை உங்களுக்கு ராகுதசையை விட அபாரமாக இருக்கும். குரு ஏன் நல்லா இருக்கும், குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமியிலிருந்து ஒரு 4 நாள் தான். தைப்பூசத்தில் பௌர்ணமி, ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம் 4வது நாள், சதுர்த்தி தாண்டி பஞ்சமி திதி நெருங்கும் போது பிறந்திருக்கின்ற அருமையான யோக ஜாதகம். நல்லா இருப்பீங்க. குருதசையை விட சனி தசையும் நல்லா இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா குருஜி? ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு பயம் வருது, அது என்ன காரணம் குருஜி? அப்படிலாம் இல்லை. இது வந்து சனி பார்வைன்றதுனால இந்த குருதசை சுயபக்தி வரைக்கும் ஏதாவது இன்னொன்று அட்டமத்த சனியில் கலக்கம் வந்துடுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குதுங்க அட்டம சனியில். அட்டமத்து சனி இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பயம், கலக்கம் போன்றவைகள் இருக்குமே தவிர, மகர லக்னத்தின் அடிப்படையில் 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி போன்ற அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதி எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. 78 வயது தாண்டி ரொம்ப நல்லா அருமையாக இருப்பீங்க. உங்கள் ஜாதகம் இந்த அட்டமத்து சனி முடியணும். குருதசை சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி புக்தியிலிருந்தே அருமையாக நல்லா இருக்கும். லக்னத்தில் புதனும் குருவும் வலுத்து திக்பலத்தன்மையோடு இருப்பதால் ஜோதிடம் நன்றாக வரும். அருமையாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.